இப்பொழுது கூட அம்மாவினுடைய அரை கட்டுகள் எல்லாம் கண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கல்லாமல் இந்த ஊதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த எழுத்துப்பேரணி ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் இருந்து உங்களுக்கு சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் நாங்கள் நன்றி பெற வேண்டும். இந்த ஊர்வலத்திலே இந்த எழுத்து ஆன்மீக பேரணியிலே கலந்து திறந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லூர் கந்தனுடைய ஆலயத்திலே இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆன்மீக பேரணி இப்பொழுது யாழ்ப்பாணம் பிரதான வீதியூடாக, யாழ்ப்பாணத்தின் ஊடாக, யாழ்ப்பாணம் தொண்டையின் ஊடாக, யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தை சென்றிருக்கிறது. எனவே அடியார்களே, ஓம் சக்தி அடியார்களே, இங்கு வருகின்ற எங்களுடைய அன்பு உள்ளங்கள், நீங்கள் உங்களுடைய வாகனங்களை சற்று ஓரமாக நிறுத்தி அம்மாவினுடைய இந்த பேரணி சிறப்பாக நடைபெற நீங்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பல ஆயிரக்கணக்கான அடியார்கள், ஆதிபராசக்தி அம்மாவினுடைய அருள் தொண்டர்கள், அருள் சக்திகள் எல்லாம் இரண்டு அம்மாவினுடைய திருவுருவப்படத்தை தாங்கிய வண்ணம் அம்மாவினுடைய ஆதிபராசக்தி அம்மாவினுடைய திருவுருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு அவற்றுக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பேரணியிலே, இந்த ஆன்மீக பேரணியிலே இலங்கையிலே இருந்து இலங்கை சூறாவளிகளுடைய அடியார்கள் திறந்து வந்து இந்த எழுத்துமிகு ஆன்மீக பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கொழும்பு தொடக்கம் நுவரெலியா மாவட்டத்தில் இருந்து கூட இங்கு அந்த தொண்டர்கள் அறந்தட்டுகள் எல்லாம் வந்து இந்த நிகழ்வுகளுக்கு அணிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அம்மாவுடைய அறந்தட்டுகள் நுவரெலியா மாவட்டத்திற்கு கூட தங்களது அரசணிகளை, சமுதாய பணிகளை ஆற்றியிருக்கிறார்கள். டிஸ்ட்ரிக்டிலே இருந்து பல ஓம் சக்திகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இந்த மேல்மருவத்தூர் அம்மாவுடைய ஓம் சக்திகள் தங்களுடைய அன்பு வருவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு சமுதாய பணிகளை, பல்வேறு ஆதரவற்ற பல குடும்பங்களுக்கெல்லாம் வீடுகளை எல்லாம் அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். பல கல்விப்பணிகளை எல்லாம் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு நுவரெலியா மாவட்டத்தில் இருந்து பூரணமாக ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த வேலையிலே நாங்கள் நன்றி பெறுகிறோம். உண்மையிலேயே ஒரு எழுத்து மிகுந்த ஆர்வத்தோடு கூடிய இந்த எழுத்துமிகு பேரணி இன்றைக்கு 2000, 3000, 5000க்கும் மேற்பட்ட மக்கள் இன்றைக்கு இந்த ஆன்மீக மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கப் போகிறார்கள். எனவே நல்லூர் சந்தனவி ஆலயத்திலே இருந்து ஆரம்பிக்கப்பட்ட அம்மாவினுடைய ஆதிபராசக்தி அம்மாவினுடைய இந்த எழுத்துமிகு ஆன்மீக பேரணி இப்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தை வந்தடையவிருக்கிறது. இந்த எழுத்துமிகு பேரணியிலே அம்மாவினுடைய அறம் சக்திகள் எல்லாம் சிறந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிறந்து வந்து இந்த அண்ணன் பேரணி மேல்மருவத்தூர் அம்மாவினுடைய உருவப்படத்தை தாங்கியவாறு மிகவும் சிறப்பாக இங்கு வந்து நிறைவடையவிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் அம்மாவினுடைய இந்த ஊர்தி பவனி எழுத்துமிகு பேரணி இன்னும் சில நிமிடங்களில் இங்கு இந்த வீரசிங்க மண்டபத்தை வந்தடையவிருக்கிறது. எல்லா அதிகாரிகளுக்கும் அம்மாவின் ஓசக்தி அம்மாவினுடைய அதிகாரிகள் எல்லோருக்கும் மதிய உணவு, இரவு உணவு எல்லாம் வழங்கப்படவிருக்கிறது. இந்த சிறப்பாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம்
சிறப்பாக மாநகரத்தில் மாணவர்கள் எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நல்லூர் கந்தனுடைய ஆலயத்திலிருந்து வீரசிங்கம் மண்டபம் வரை யாழ்ப்பாண மாநகர சபையினர் தங்களுடைய பௌத்தர் மூலம் இந்த வீதிகள் எல்லாம் சிறப்பாக சுத்திகரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த வேலையிலே நாங்கள் மனமாக நன்றிகளை கூற வேண்டும். அம்மாவுடைய இந்த ஊர்வலி விதமான இடையூறுமின்றி எல்லா மக்களின் உதவியோடு எல்லா அன்பு உள்ளங்களுடைய பேரழிச்சியோடு சிறப்பாக அந்த ஊர்வலம் மேல வாக்கியங்கள், கால வாக்கியங்கள், காவடி ஆட்டங்கள், கரகாட்டங்கள் எல்லாம் விளங்கி வர அம்மாவுடைய எழுச்சியை ஆன்மீகம் இப்பொழுது அடைவதற்கிறது. இந்த எழுச்சியோடு வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஓட்சக்தி அம்மாவுடைய அதிகாரிகளுக்கும் இந்த வேளையிலே எல்லோரும் இன்று மதியம் திறக்கும் இன்று இரவு 8 மணி வரை நடைபெற இருக்கின்ற ஆன்மீக மகாநாட்டிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அந்த மகாநாட்டிலே பல்வேறு பணிகள், பல்வேறு உதவிகளோடு அந்த மகாநாட்டிலே இன்றைய தினம் உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஆன்மீக மகாநாட்டிலே எல்லா மத தலைவர்களும், எல்லா மத குருமார்களும், ஆன்மீக தொண்டர்களும் இந்த ஆன்மீக மகாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி இருக்கிறார்கள். எனவே அவற்றுடன் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பாக மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி புத்தகத்திடம் கல்வி, சமூக நலம், பண்பாடு, அறப்பணி மையம் இவற்றையெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற சுவிஸ்லாந்தனுடைய இந்த மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மாவுடைய புத்தகத்தினுடைய சிறப்பான ஏற்பாட்டில் இந்த ஊர்வலி சிறப்பாக நடைபெற்று நிறைவடைகிறது. இங்கே வருகின்ற எல்லா அதிகாரிகளுக்கும், ஓம் சக்தி அம்மாவுடைய எல்லா தொண்டர்களுக்கும், ஓம் சக்திகளுக்கும் இன்றைய தினம் மதிய உணவு, இரவு உணவெல்லாம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் அவர்களுக்கு பகுதிக்க வேண்டும் என்று உங்கள் நன்றோடு கேட்டுக் கொள்கின்றோம். பல பணிகளும் அம்மாவுடைய இந்த சக்திகள் எல்லாம் தாயகத்தில் அமைத்துக் கொடுக்கின்ற பல்வேறு பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல பேரை தெரிந்த இந்த மேல்மருவத்தை இந்த ஆன்மீக எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லோரும் கேட்டுக்கொள்கிறேன்.
பரம்பொருள் நீயே போற்றியோம். ஓம் சக்தியே தாயே போற்றியோம். ஓம் சன்மார்க்க நெறியே போற்றியோம். ஓம் சமண விருதே போற்றியோம். ஓம் ஓங்கார உருவே போற்றியோம். ஓம் உருவாய் போற்றியோம். ஓம் பசி தவிப்பாய் போற்றியோம். ஓம் நிம்மதி தருவாய் போற்றியோம். ஓம் அகிலமே ஆனாய் போற்றியோம். ஓம் அண்டமே விரிந்தாய் போற்றியோம். ஓம் ஆழ்நீர செல்வமே போற்றியோம். ஓம் மரணாக ஆனாய் போற்றியோம். ஓம் நீராக நிறைந்தாய் போற்றியோம். ஓம் நிலனாக திரிந்தாய் போற்றியோம். ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றியோம். ஓம் துணிப்பொருள் நீயே போற்றியோம். ஓம் தாராக வருவாய் போற்றியோம். ஓம் கல்யாண பலமே போற்றியோம். ஓம் மூலமே முதலே போற்றியோம். ஓம் முனச்சுழி விடியே போற்றியோம். ஓம் வீணையே இசையே போற்றியோம். ஓம் இளமர நடந்தாய் போற்றியோம். ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றியோம். ஓம் சங்கமரை பொருளே போற்றியோம். ஓம் உதவி ஆனாய் போற்றியோம். ஓம் இருமலை குருவே போற்றியோம். ஓம் நெஞ்சமே மலர்வாய் போற்றியோம். ஓம் நெல்லில தெய்வமே போற்றியோம். ஓம் துரிய நிலையே போற்றியோம். ஓம் விலாசிட வெறுப்பே போற்றியோம். ஓம் ஆயிரத்த உலகாய் போற்றியோம். ஓம் அழிவில்லா வாழ்வாய் போற்றியோம். ஓம் கர்வான மூலம் போற்றியோம். ஓம் உருவான மூலம் போற்றியோம். ஓம் சாந்தமே உருவாய் போற்றியோம். ஓம் கருத்திரம் மருந்தாய் போற்றியோம். ஓம் திருப்புத்திரை வெறுவாய் போற்றியோம். ஓம் விலந்தை வேறறுப்பாய் போற்றியோம். ஓம் கையிரண்டு உடையாய் போற்றியோம். ஓம் கரங்குரண்ட கருணை போற்றியோம். ஓம் ஒன்றுடை கலந்தாய் போற்றியோம். ஓம் மோகனல் தவந்தாய் போற்றியோம். ஓம் யோகனல் குருவே போற்றியோம். ஓம் முனிய ஆனாய் போற்றியோம். ஓம் எந்திர திருவே போற்றியோம். ஓம் மந்திர தாயே போற்றியோம். ஓம் முனிகலைத்திடாய் போற்றியோம். ஓம் உறவினோய் அருபாய் போற்றியோம். ஓம் மாயவன் தங்கையே போற்றியோம். ஓம் சேயவன் தாயே போற்றியோம். ஓம் பிடித்தாளே போற்றியாய் போற்றியோம். ஓம் எதிர்சை நானாய் போற்றியோம். ஓம் இளையமா வீணை போற்றியோம். ஓம் முழுக்கமே ஒளியே போற்றியோம். ஓம் முழுரை இருந்தே போற்றியோம். ஓம் மனப்பிடி தவிப்பாய் போற்றியோம். ஓம் மனநெறி தருவாய் போற்றியோம். ஓம் நாதனே நடனே போற்றியோம். ஓம் நல்லமலவாய் போற்றியோம். ஓம் உண்மை சொல்வாய் போற்றியோம். ஓம் என்னது தருவாய் போற்றியோம். ஓம் நித்தமும் காப்பாய் போற்றியோம். ஓம் நேரமும் ஆழ்வாய் போற்றியோம். ஓம் பத்தினி பணிந்தோ போற்றியோம். ஓம் பாதமே உனக்கே போற்றியோம். ஓம் விந்தையே விளக்கே போற்றியோம். ஓம் விந்தையே தாயே போற்றியோம். ஓம் இளைய ரணியே போற்றியோம். ஓம்
அரசியல் போர்டில் முகக்கவசம் அணியாத ஆமாம் வந்து ரெண்டு போய்ட்டு மக்கள் எங்கள் போட்டு வருது நானும்
2023 ஆண்டு எங்களுடைய சக்தி மாநாடு, ஆன்மீக மாநாடு மிகவும் சிறப்பான முறையில் யாழ்மண்ணிலே வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆன்மீக மாநாட்டிலே சிறப்பாக கலந்து கொள்ளுமாறு உங்களை பணிபன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்து சோம சச்சிதானந்த அவர்களை அடுத்து விஜய அவர்களை அழைக்கின்றோம் கனடா மங்களத்தை ஏற்றுவதற்காக. அடுத்து சக்தி பாஸ்கரன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம் கனடா மங்களத்தை ஏற்றுவதற்காக. அடுத்து மங்களேஸ்வரனை ஏற்றுவதற்காக நடா உதயன் ஐயா அவர்களை கனடா நாங்கள் அழைக்கின்றோம். மங்களேஸ்வரனை ஏற்றுவதற்காக. சக்தி இளங்கோ ஐயா அவர்களுடைய தந்தையார் அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். லட்சுமணன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம்.
அடுத்து மங்களத்தை வீட்டுவதற்காக கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்தும் அதே போன்று சிம்லாகம் மாவட்டத்திலிருந்தும் அதே போன்று யாழ் மாவட்டத்திலிருந்தும் சக்திகள் மன்ற சக்திகளுடைய சார்பாக ஒருவரை நாங்கள் மங்களத்தை ஏற்றுவதற்காக அழைக்கின்றோம். அறிவித்தவர்கள் எங்களுடைய ஆன்மீக மாநாட்டிலே விளக்கு பூஜைக்கு பதிவு செய்த சக்திகள் தயவு செய்து எங்களுடைய கலையரங்கத்திற்கு அருகாமையில் வருமாறு உங்களை அழைக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக அமைதி வணக்கம் நடத்தி வணக்கம் நாங்கள் செலுத்த இருக்கின்றோம். அமைதி வணக்கத்தை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்கின்றோம். அழைக்கின்றோம். சக்க போடுறதாக சாப்பாடு சக்திகள் தங்களுடைய தலைமுடிகளை மேல் நோக்கி கட்டிக்கொள்ளுமாறு உங்களை அன்பாய் அழைக்கின்றோம். மாநாடு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தங்களுடைய தலைமுடிகளை நீங்கள் மேல் நோக்கி கட்டிக்கொள்ளுமாறும் அதே போன்று நீங்கள் அதனை முன்னாடிக்கு இந்த விளக்கு பூஜையில்
சிறப்பாக தமிழ்தாய் வாழ்த்தினை பாடி சென்ற எங்களுடைய சக்திவேலு பத்மநாபன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் நாங்கள் எங்களுடைய அரபணை மையத்தினுடைய திருகோணமலை மாவட்ட பொறுப்பாளர் சக்தி செந்தூரன் சகோதரர் அவர்களை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து வரவேற்பு உரையினை தொடர்ந்து இங்கு வரவேற்பு நடனம் நடைபெற இருக்கின்றது. வரவேற்பு நடனத்தினை நடத்துவதற்காக எங்களுடைய அனைவரும் தயாராக இருக்குமாறு உங்களுக்கு இன்று வரலாற்று பொன்னான நாள். எங்களுடைய ஆதிபராசக்தி அறப்படை மையம் சார்பாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சக்திகளை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வானது பார்ப்பதற்கு மற்ற மகிழ்ச்சியை தருகின்றது. இலங்கையில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறப்பணியாளர்கள் அதே போல தொண்டர்கள் என்று சொல்லி அனைத்து சக்திகளை ஒருங்கிணைப்பதோடு அம்மாவின் செவ்வாடை தொண்டர்களை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருப்பதை மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அதேவேளை இலங்கை யாழ்ப்பாணத்திலே நடக்கக்கூடிய மாநாட்டிற்கு வருகிறதற்கும் எங்களுடைய சமய பெரியார் அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாலன் சோழகோபன் அதே போல ஜனாதிபதி செக்ரட்டரி கௌரவ கே வி கவராஜ் ஐயா அவர்கள் அதே போல எங்களுடைய வடக்கு மாகாண சபையின் முன்னாள் அவைத்தலைவர் சிவிகே சிவஞான ஐயா அவர்களையும் வரவேற்பதோடு எங்களுடைய அறப்பணி மையத்தின் நிறுவனர் சக்தி ஸ்ரீ சுரேஷ் ஐயாவை வரவேற்பதோடு எங்களுடைய யாழ் மாநகர சபையின் ஆணையாளர் டி ஜெயசீலன் அவர்கள் ஐயா
மிகவும் சிறப்பான முறையில் நடனத்தினை எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆன்மீக மாநாட்டிலே புஷ்பாஞ்சலி நடனத்தினை எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். புஷ்பாஞ்சலி நடனம் வழங்கியவர்கள் நடனத்துறை சேர்பொன்னி ராமநாதன், அரங்காட்சிக்கலை மற்றும் கற்பூரக்கலை கட்டுவிடம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் எங்களுக்காக தற்போது இந்த ஆன்மீக மாநாட்டிலே புஷ்பாஞ்சலி நடனத்தினை நடத்தியிருந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து தலைமை உரை. ஆன்மீக மாநாட்டிலே அடுத்து வந்து தலைமை உரை நடைபெற இருக்கின்றது. தலைமை உரையினை இங்கு நிகழ்த்துவதற்காக நாம் அழைப்பது மேல்மருவத்தூர் ஆத்மிக ஆதிபராசக்தி சித்தபீடம் கல்வி சமூக நலம் பண்பாடு அறப்பணி மையத்தினுடைய எங்கள் இளைஞான தலைவி சக்தி கலைவாணி அவர்களை நாங்கள் இந்த தலைமை உரையினை நிகழ்த்துவதற்காக அன்பாய் அழைக்கின்றோம்.
ஆன்மீக மாநாட்டிலே கலந்து சிறப்பித்த எங்களுடைய கௌரவ சிறப்பு விருந்தினர்களே, கௌரவ பிரதிநிதிகளே, இந்த மாநாட்டுக்கு வருகை